ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன் வாழ்க்கையில் உன்னை மீறிய ஒரு விஷயம் நடக்க உள்ளது. நீ இதுவரை என்ன நினைத்தாய்? நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் தவறாகத்தான் நடக்கிறது, அதனால் நாம் சிறிது காலம் அமைதியாக இருப்போம், அதற்கு பிறகு நமக்கு என்ன தேவையோ அதை நாம் செய்வோம், முயற்சியை எடுப்போம். இப்பொழுது நாம் எது செய்தாலுமே அது சரியாகவே இல்லை, இப்படித்தானே நினைத்தாய்? ஆனால் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை மீறிய ஒரு நல்ல காரியம் நடக்க உள்ளது. வாழ்க்கையில் நீ இதுவரை பல தோல்விகளையும் பல ஏமாற்றங்களையும் சந்தித்தாய். ஆனால் இப்பொழுது அதற்கு எதிராக இனி நீ செய்ய போகும் ஒவ்வொரு விஷயத்திலும் இன்பங்கள் வந்து குவிய போகிறது. உன்னை நானே செய்யவும் வைக்கப் போகிறேன். இதற்கு முன்பெல்லாம் பல மனதில் காயங்கள், பல விஷயங்கள் உனக்கு நடந்தது. சில விஷயங்களை செய்வாய், ஆனால் உனக்கு அது தோல்வியில் போய் முடியும் பொழுது என்ன வாழ்க்கை, இதற்கு பிறகு எதுவும் செய்யக்கூடாது என்று ஒரு முடிவெடுத்து இதுவரை நீ செய்யவில்லை. ஆனால் நீ நாளை ஒரு செயலை செய்ய போகிறாய், அதுவும் நான் உன்னை செய்ய வைக்கப் போகிறேன். உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி தான் நாளை. உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல தோல்விகளை கண்ட நீ இப்பொழுது வெற்றியை பார்க்கும் பொழுது சந்தோஷமாகத்தானே இருக்கும். நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கையே மாறப்போகிறது. கண்மணியே, உன்னுடைய வாழ்க்கையில் அழகான ஒரு நிகழ்வு நடக்க உள்ளது. அதை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொண்டு நிம்மதியாக நீ தூங்கு. நீ தூக்கத்தை துளைத்து ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டது. தூங்குவதே கிடையாது, ஒழுங்காக உணவு சாப்பிடுவதும் கிடையாது. எப்பொழுதுமே நிம்மதி இல்லாமல் அடுத்து என்ன செய்ய போகிறோம், அடுத்து என்ன செய்ய போகிறோம், இப்படியே யோசித்து வாழ்க்கையில் பாதி நாட்களை ஓட்டிவிட்டாய். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், இதற்கு மேல் அந்த கவலையெல்லாம் இருக்காது. நான் ஒன்று சொல்கிறேன், எந்த ஒரு கவலையையுமே மனதுக்குள் போட்டு சுமந்து கொண்டே இருந்தால் அடுத்த காரியத்தை உன்னால் முழுமையாக புதிதாக துவங்கவே முடியாது. ஏனென்றால் ஏற்கனவே ஏதாவது ஒரு தவறு செய்திருப்பாய். அதனால்தான் நீ செய்த விஷயத்தில் படும் தோல்வி உனக்கு ஏற்பட்டு இருக்கும். அதையெல்லாம் மறந்துவிட்டு நீ புதிதாக செய்யும் விஷயமும் அப்படித்தான் இருக்கும் என்று நீ நினைக்கிறாய். அப்படியெல்லாம் அல்ல. ஒரு செயல் ஒருவருக்கு ஒத்து வரும், ஒருவருக்கு ஒத்து வராது. உனக்கென்ன வருகிறதோ, உனக்கு எது செய்தால் வாழ்க்கையில் திருப்தியாக இருக்குமோ அதை செய்து கொண்டு நகர்ந்து கொண்டே இரு. சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் அனைத்துமே நல்லதாகவே நடக்கும். எப்பொழுதுமே நான் இருப்பேன் உனக்காகத்தான், வேறு யாருக்காகவும் நான் உன்னுடன் இல்லை. நீ என்னை முழுமையாக நம்புகிறாய், அதனால் நான் உன்னுடன் இருக்கிறேன். கவலைகளை மறந்துவிட்டு நிம்மதியாக தூங்கி நிம்மதியாக சாப்பிட்டு உன்னுடைய வேலையை செய். அனைத்தும் உனக்கு பிடித்தது போலவே நடக்கும். ஓம் சாய்ராம்.